Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 3 of the master string. இதான் ஃபைனல் பார்ட் for the strings. Next வீடியோ வந்து string builder. Okay? Without any delay we can directly start. So last வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா the representation of the strings and what happens in the behind the process. So என்னென்ன வேலை we are going to representனா for example by using string letter. String str equal to hello. First way. இந்த மாதிரி என்ன பண்ணலாம் represent பண்ணலாம் one way. What is the one more way? By using the new keyword string str equal to new string of hello. So these are the two ways we are going to represent or we are creating a string object in Java. For example, first method la work ஆகும்போது எப்படி நடக்கும்? The first line execute ஆகுதுன்னா என்ன நடக்கும்? There will be two kinds of memory. One is stack memory and one more is heap memory. One is stack memory, one more is heap memory. Firstல நடந்திருக்கும் இங்க str ஸ்டோர் ஆயிருக்கும், இங்க என்ன ஆயிருக்கும் alone என்ன ஆயிருக்கும் ஸ்டோர் ஆயிருக்கும், இது இங்க இருந்து பாயிண்ட் பண்ணிருக்கும். எக்ஸாக்ட்டா எங்க ஸ்டோர் ஆகும் கேட்டிங்கனா பர்టిక్యులரா string constant pool. பட் ஸ்டில் இன்டர்னலா எப்படி ஸ்டோர் ஆகும்? இன்டர்னலா கேரக்டர் அரேவா ஸ்டோர் ஆகும் சொன்னோம். இண்டிவிஜுவலா ஸ்டோர் ஆகும் சொன்னோம். ஓகேவா? நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் இப்படி கொடுக்குறோம். ஆனா இன்டர்னலா எப்படி மெமரியில ஸ்டோர் ஆகும்னா எப்படி ஸ்டோர் ஆகும்? கேரக்டர் அரே. தட் மீன்ஸ் இண்டிவிஜுவலா ஸ்டோர் ஆகும். பர்టిక్యులரா எங்க ஸ்டோர் ஆகும்? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் which is inside the heap memory. அடுத்து செகண்ட் லைன். இந்த செகண்ட் லைன்ல எப்படி கிரியேட் ஆகும்னா again we have a stack memory. Again we have a heap memory. Again heap memoryல என்ன போர்ஷன் இருக்கும்? Again we know string constant pool அப்படின்னு ஒன்னு இருக்குமா? So we have a string constant pool. Okay. Have a string constant pool. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோர் ஆகும் சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் வொர்க் ஆகுமா? அப்ப என்ன ஆகும்? உள்ள ஹலோன்னு ஆகும். அடுத்து இந்த போர்ஷன் எக்ஸ்பிளிசிட்டா நம்ம என்ன கிரியேட் பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றோம். என்ன கிரியேட் ஆகும்? ஹலோன்னு கிரியேட் ஆகும். அடுத்து இந்த பக்கம் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கும்? str. இது என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்? இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு. So which is stored in the heap memory which is outside the string constant pool. இந்த மாதிரி என்னது? ரெண்டு லைனுக்கு அப்புறமும் இப்படி நடக்கும்ன்றத நம்ம பார்த்திருப்போம். இப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? இதுக்கு பேரா இருக்கும், இதுக்கு பேரா இருக்கட்டும், இதுக்கு பேரா இருக்கட்டும். இந்த மூணுத்தோட பேர் என்னது? ஜெனரலா string object அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ கேன் சே நார்மலா என்னன்னு சொல்லலாம்? நார்மலா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ நார்மலா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ even though it is a string object, it is basically என்னது? It is a basically object. Okay. இப்போ ஜெனரலா ஆப்ஜெக்ட் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? We need a class வேணும். சோ இது கிளாஸ்னா இது ஆப்ஜெக்ட். இது எதோட ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அப்போ இதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணா we need என்னது? கிளாஸ் வேணும். அப்போ if a class அதாவது ஆப்ஜெக்ட் வேணும்னா we need a class. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வேணா we need என்னது? ஸ்ட்ரிங் கிளாஸ். we need a string class. புரியுதா? அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்னு ஒன்னு இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னு ஒன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா? இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எழுதணும்ல? ஸ்ட்ரிங்னு. இன் ஜாவால இதுக்கு பேர் என்னது? கிளாஸ். சோ ஸ்ட்ரிங் வந்து ஜாவால என்னது? கிளாஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ். இப்போ இங்க இதுல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் இன் டெப்த்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம்ல, இது இன் டெப்த்தா பார்க்க போறோம். தட் மீன்ஸ் ஹவ் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? ஹவ் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் லுக்ஸ். உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இப்படி தானே இருக்கும். இப்ப தானே சொன்னீங்க ஹலோன்றதுக்கு. அது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஆக்சுவலா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இட்ஸ் நாட் அலோன். ஆக்சுவலா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அலோன் only characters. Not alone only characters. It is more than that. It is more than that. அதை தாண்டியும் நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன். இப்போ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? தெளிவா பார்க்க போறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு கிளாஸ் வேணும்னா, அப்ப ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரிங் கிளாஸ் வேணும். ஆல்ரெடி என்ன இருக்கு? இங்க ஸ்ட்ரிங் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க கிளாஸ் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இந்த கிளாஸ் எந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்கும்னா, lang என்ற பேக்கேஜ்க்குள்ள இருக்கும். இத வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்?
இம்போர்ட் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட்டட். ஓகேவா? நீங்க இம்போர்ட் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கலி இம்போர்ட்டட். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். இப்போ அந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ பிஹைண்ட் த ப்ராசஸ் அந்த லேங் பேக்கேஜ்ல அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸ்ட்ரிங் கிளாஸ் ஹவ் இட் லுக்ஸ் அப்படின்றது என்னது? அப்படின்றது தெரியும். புரியுதா? அப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ ஸ்டாக் மெமரியில ஒரு வேரியபிள் இருக்க போது, ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் str. அது என்ன பண்ண போது? ஹீப் மெமரியில இந்த ஆப்ஜெக்ட் ஹலோ என்றத என்ன பண்ண போது? ரெப்ரசன்ட் பண்ண போது. இதுக்கு பேரு தான் நம்ம இதுவரைக்கும் என்னன்னு பார்த்தோம்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். இதுவும் இன்டர்னலா எப்படி ஸ்டோர் ஆயிருக்க போது? தனித்தனி கேரக்டரா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹலோ அலோன் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இத தாண்டியே என்ன இருக்கும்? மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுதான் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட தான் வி ஆர் கோனா லேர்ன் இன் டெப்த். ஸோ இன்னும் என்னென்னலாம் அந்த ஹலோன்ற வேர்ட் இல்லாம என்னென்னலாம் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அந்த இன்ஃபர்மேஷன்க்குள்ள இருக்கும்ன்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும்னா வி நீட் அ ஸ்ட்ரிங் கிளாஸ். கரெக்ட்டா? ஆப்ஜெக்ட் வேணும்னா வி நீட் என்னது? கிளாஸ். அப்ப ஸ்ட்ரிங் கிளாஸ் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? வி ஆர் கோயிங் டூ டேக் சம்திங் எஸ் இன்டெலிஜி ஐடியா. இதுல நான் என்ன பண்ண போறேன்? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு டைப் பண்ண போறேன். ஸ்ட்ரிங் டைப் பண்ண உடனே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, ஸ்ட்ரிங்ன்னு யூஸ் பண்ண உடனே ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்த கண்ட்ரோல் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, கண்ட்ரோல் புடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரிங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இதுதான் என்னது? ஸ்ட்ரிங்கோட கிளாஸ். ஸ்ட்ரிங்குள்ளால போட்டிருக்கா? java டாட் லாங்ன்னு இருக்கா? அந்த பேக்கேஜ்க்குள்ள தான் இம்போர்ட் பண்ணியிருக்கும். புரியுதா? அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருச்சு? இம்போர்ட் ஆயிருச்சு. அப்போ இங்க பாருங்க. பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் ஸ்ட்ரிங். நெறைய இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. கிளாஸ் ஸ்ட்ரிங்ன்னு இருக்கா? இதுக்குள்ளார நெறைய இன்ஃபர்மேஷன் இதுதான் என்னது? ஸ்ட்ரிங் கிளாஸ்ன்னு பின்னாடி எழுதி வச்சிருக்குது. பார்க்குறீங்களா? கவனிங்க. அப்படியே கவனிங்க. என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்டு? பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் ஸ்ட்ரிங். ஓகே. அடுத்து நான் இம்பார்டன்ட் லைன் மட்டும் அப்படியே எழுதுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லைன் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? பிரைவேட். இதுக்குள்ளார இன்னொரு லைன் இருக்கு. பிரைவேட் ஃபைனல் நெறைய லைன் இருக்கும். நான் இம்பார்டன்ட் மட்டும் எடுத்துப்போம். நம்மளுக்கு தேவையானத மட்டும் எடுத்துப்போம். பிரைவேட் ஃபைனல் பைட் வேல்யூ அப்படின்னு ஒரு கேரக்டர் அரே இருக்கு. அடுத்து பிரைவேட் ஃபைனல் பைட் கோடர். அடுத்து என்ன இருக்கு? பிரைவேட் இன்ட் ஆஷ். அடுத்து என்ன இருக்கு? பிரைவேட் இன்ட். இது மட்டும் நமக்கு போதும். இத தாண்டி நெறைய இருக்கும். நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் கிளாஸ் என்ன இருக்கும்? இதுக்குள்ளார இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபீல்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. ஜெனரலா ஒரு ஸ்ட்ரிங் கிளாஸ்னா இப்போதைக்கு இப்படி இருக்கும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கங்க. என்னென்ன இருக்கு பாருங்க இதுல. ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் அரே இருக்கு. அடுத்து ஒரு வேரியபிள் ஒண்ணு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்க இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்க வேரியபிளோட டைப் வந்து பைட். இங்க வேரியபிளோட டைப் வந்து இன்டிஜர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த பிரைவேட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? இங்க ஃபைனல் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. ஓகேவா? இப்படி தான் இருக்க போகுது. அப்போ இது எல்லாமே இதுக்கு பேர் என்னது? இது எல்லாரோட பேர் என்னன்னா இன்ஸ்டன்ஸ். அப்போ இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் வேரியபிள்லயே சொல்லியிருப்பேன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா, எத்தன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஈச் ஆப்ஜெக்ட்க்கு இந்த எல்லா ஃபீல்டும் என்ன ஆகும்? எல்லா ஃபீல்டும் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளார என்ன ஆகும்? இன்க்ளூட் ஆகும். அப்போ இந்த ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்ன்ற கிளாஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு பேர் என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன்னா, அதுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும்? வேல்யூ அப்படின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். அடுத்து என்னது? கோடர் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். அடுத்து என்னது? ஹாஷ் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டா இருக்க போகுது. இதுதான் எங்க கிரியேட் ஆக போகுது? ஹீப் மெமரில என்ன ஆக போகுது? கிரியேட் ஆக போகுது. புரியுதா? அப்ப ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றது ஒன்லி என்னது? ஜஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல. அத தாண்டி நெறைய விஷயம் இருக்கு. ஓகே. இப்போ ஒண்ணொண்ணா பார்க்கலாம். பைட் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மாடர்ன் ஜாவால இத தான் யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
என்னது? ஸோ இன்சைட்ல ஸ்ட்ரிங் என்னவா ஸ்டோர் ஆகப்போது? கேரக்டர் அரேவா ஸ்டோர் ஆகப்போது. அப்ப ஸ்ட்ரிங் இன்சைடா என்ன யூஸ் பண்ணியிருக்கு? கேரக்டர் அரே யூஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி உனக்கு தெரியும் இந்த மாரி கேரக்டர் அரே யூஸ் பண்ணி கேர் வேல்யூன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மெமரி ஆப்டிமைசேஷனாக கேரக்டர் என்னவா மாத்திருக்காங்க? பைட் அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்போ என்னென்ன போர்ஷன் இருக்க போது? ஃபர்ஸ்ட்டு பைட் வேல்யூ. ஃபர்ஸ்ட்டு பைட் வேல்யூ. இது எதுக்கு? ஸ்டோர் த ஸ்டோர் த கேரக்டர்ஸ். நம்ம குடுக்குறோம்ல ஸ்ட்ரிங்கு. த ஸ்ட்ரிங்க ஈச் கேரக்டரா ஸ்டோர் பண்றதுக்கு. ஸ்டோர் த கேரக்டர். இது ஒரு ஃபீல்டு. அப்புறம் இன்னும் 2 இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. நம்ம ஹலோன்னு ஸ்டோர் பண்றோம்ல. அதுதானே இது அப்டின்றீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னும் 2 ஃபீல்டு இருக்கு. என்னது? கோடர். கோடர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நான் என்னன்னு சொல்றேன். அடுத்து என்ன இருக்கு? ஹேஷ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கோடர்னா என்ன அப்டின்னா, கோடர்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்டின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ 2 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒண்ணு என்னது? லாட்டின் 1 இன்னொன்னு வந்து UTF-16 இன்னொன்னு என்னது? UTF-16 இத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பைட்ன்னு வேல்யூ பிரிச்சிருக்கோம். புரியுதா? லாட்டின் 1ன்னா என்னது? 1 பைட் அதாவது 1 பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போதும்ல. இது என்னது? 2 பைட் ஆஃப் சைஸ் வேணும் ஸ்டோர் பண்றதுக்கு. இத பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிச்சோம். ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். புரியுதா? அப்போ இந்த கோடர் என்ன சொல்லணும்னா, நம்ம குடுக்குறோம் இன்புட். இங்க நம்ம பைட் வேல்யூக்கு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கலாம் இந்த கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் பிலாங்ஸ் டூ தி கேரக்டர் belongs to Latin 1 or UTF-16 or UTF-16 அந்த இன்ஃபர்மேஷன யார் குடுப்பான்னா, இந்த கோடர்ன்றது குடுக்கும். அடுத்து இந்த ஹாஷ் எதுக்கு அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோர் பண்ற கேரக்டர யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல எதனா ஆப்பரேஷன் பண்றீங்க அப்டின்னா, கம்ப்யூட்டர்ஸ் ஜெனரலா எதுல ஃபாஸ்ட்டா இருக்கும்னா, நம்பர்ஸ்ல ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்போ அந்த கேரக்டர்ஸ ரீட் பண்ணி ஆப்பரேஷன் பண்றது ரொம்ப என்ன இருக்கும்? டஃப்பா இருக்கும். அப்ப அந்த கேரக்டர ஸோ அந்த கேரக்டர் நம்பரா மாத்தப் போகுது. அப்ப இது என்ன ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா, இட் ஸ்டோர்ஸ் ஹாஷ் கோட். இட் ஸ்டோர்ஸ் ஹாஷ் கோட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஹாஷ் கோட் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்ப ஹாஷ் கோட்னா என்னன்னா, ஹாஷ் கோட்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இட்ஸ் a number it's a number generated it's a number generated from the string. அந்த ஸ்ட்ரிங்க ஒரு நம்பரா மாத்திருப்பாங்க. ஒரு ஒரு ஆஸ்கி நம்மகிட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஏனா 65 அந்த மாரி சம் ஃபார்மாட் ஆஃப் ஒரு கோட இந்த இந்த ஒரு அந்த ஸ்ட்ரிங்க ஒரு நம்பரா மாத்திருப்பாங்க. அந்த நம்பர் தான் பேரு தான் ஹாஷ் கோடு. அந்த ஹாஷ் கோட ஸ்டோர் பண்றது தான் எதுக்கு? இந்த ஹாஷ். ஸோ இது ஹாஷ் மூலியமா என்ன பண்ணும் அப்டின்னா, நம்பர்ஸா இருக்கவே ஈஸியானது. அந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் ஈஸியா பண்ணும். நம்ம கேரக்டர டிராவர்ஸ் பண்ணி பார்க்கறதால இத வச்சு என்ன பண்ணிடும்? ஈஸியா ஃபாஸ்ட்டா ஆப்பரேஷன் பண்றதுக்காக இந்த ஹாஷ். கோடர்ன்றது நம்ம யூஸ் பண்ற அந்த அந்த ஸ்ட்ரிங்ன்றது என்ன டைப் ஆஃப் லாட்டினா, யூடிஎஃப்பா அத பேஸ் பண்ணி தான் இங்க இந்த பைட்ன்ற வேல்யூ என்ன பண்ணும்? இட் பிலாங்ஸ் டூ 1 பைட் ஆர் இட் பிலாங்ஸ் டூ 2 பைட் அப்டின்றது என்ன பண்ணும்? சூஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம லிட்டில் பிட் பார்த்திருப்போம். ஸோ இதான் என்னது? இந்த 3 ஃபீல்டு தான் இந்த பிரைவேட் கிளாஸ் ஃபைனல் அந்த பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் ஸ்ட்ரிங்க்குள்ளார இருக்கு. அப்ப இந்த 3மே என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்குள்ளார இருக்கும். அப்டின்ற இன்ஃபர்மேஷன் தெரியுதா? ஸோ இந்த 3த்துக்கு என்ன மீனிங் தெரியுதா? பைட் வேல்யூன்றது நம்ம குடுக்குற ஸ்ட்ரிங் வில் பி கன்வெர்ட்டட் இன்டூ கேரக்டர் அண்ட் ஸ்டோர்ட் ஆஸ் எ இண்டிவிஜுவல். அந்த ஆப்டிமைசேஷன்க்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பைட் அரே யூஸ் பண்றோம். அந்த பைட் அரே யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது ஈச் கேரக்டர் வில் டேக் 1 பைட் ஆர் 2 பைட். தட் வில் பி டிசைன்ட் பை லாட்டின் 1 ஆர் UTF-16 அந்த இன்ஃபர்மேஷன குடுக்குறது யாரு? கோடர். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எதனா நீங்க அந்த ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணி ஆப்பரேஷன் பண்ணும்போது, ஸ்ட்ரிங்க டிராவர்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால அத ஒரு நம்பரா மாத்தி நம்ம வொர்க் நம்பரா மாத்தி இந்த நம்பர யூஸ் பண்ணும்போது ஆப்பரேஷன் வில் பி ஃபாஸ்ட்டா இருக்கும். இதான் இந்த 3 கன்டென்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்டாக் மெமரி. இது ஒரு ஸ்டாக் மெமரி. இதுல STR அப்படின்னு உள்ள இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் இது வந்து ஹீப் மெமரி. இது வந்து ஹீப் மெமரி. இதுக்குள்ள இருக்கிறது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, இப்படி பாயிண்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ இன்னும் டெப்த்தா என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா, இது STR. இது வந்து ஸ்டாக் மெமரி. இப்ப என்னது? இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்ப இந்த ஹலோன்றது தான் என்னது? இதுக்கு பேரு தான் என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இதோட எப்படி இருக்கும்? இன்னும் டெப்த்தா இருக்கும். இப்போ இதுக்கு பேரு தான் என்னது? இதுக்கு பேரு தான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இதுக்கு பேரு தான் என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அப்ப அதுக்குள்ளார என்னென்ன இருக்க போது? இந்த ஹலோவ ஸ்டோர் பண்ற இந்த ஃபீல்ட் இருக்க போது. தட் மீன்ஸ் அந்த ஃபீல்ட் நேம் என்னது? இந்த ஃபீல்ட் நேம் என்னது? வேல்யூ. ஃபீல்ட் நேம் என்னது? வேல்யூ. அடுத்து கோடர். அடுத்து ஹாஷ் அப்படின்னு இருக்க போது. இதுதான் இப்ப என்ன பண்ண போது? இது பாயிண்ட் பண்ணும். அப்போ இது பாயிண்ட் பண்ணுதுன்னா மீனிங் என்னன்னா, இது வந்து இந்த மெமரி அட்ரஸ் வந்து 100ன்னு வச்சுக்கங்களேன்.
அப்ப அந்த அந்த 100 அக்சஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓகேவா? இதுவரைக்கும் புரியுதா? இப்ப ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருந்தது நாட் ஒன்லி எ கேரக்டர் மோர் தென் தட் அப்படின்னு இருக்க போது. இங்க என்ன ஒரு டவுட் வரும்னா, இந்த கேரக்டர் அரே இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் எத ஸ்டோர் பண்ண போகுது? கேரக்டர் அரேவ ஸ்டோர் பண்ணும்போது. கேரக்டர் அரே இட்செல்ஃப் என்னது? கேரக்டர் அரே இட்செல்ஃப் என்னது? ஆப்ஜெக்ட். பிகாஸ் அரே என்னது? அரே. அரே இட்செல்ஃப் என்னது? ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். சார் இப்போ இந்த வேல்யூன்ற ஃபீல்ட் இந்த கோடர் ஆஷ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த வேல்யூன்ற ஃபீல்டுக்குள்ளாரவே தட் மீன்ஸ் இந்த மெமரி பிளாக் இங்க எழுதுற பாருங்க. இந்த மெமரி பிளாக் இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோடர் அப்படின்றதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து ஆஷ் அப்படின்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப வேல்யூ இப்படி இருக்குன்னா, அந்த வேல்யூக்குள்ள இப்படிதான் இங்க தான் அலோவ் ஸ்டோர் ஆகுமா? அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. அங்க அப்படி ஸ்டோர் ஆகாது. ஏன்னா இது இட்செல்ஃப் என்னது? இது அரே இட்செல்ஃப் என்னது? ஆப்ஜெக்ட். அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இங்க எக்ஸாக்ட்டா நீங்க என்ன ஸ்டோர் பண்றீங்க? வாட் யூ கைஸ் ஆர் ஸ்டோரிங்? யூ ஆர் ஸ்டோரிங் என்னது? ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்ன்றது என்னது? வேரியபிள் லென்த். ஸ்ட்ரிங்ஸ்ன்றது என்னது? வேரியபிள் லென்த். நம்ம டிஃபால்ட்டா ஒரு சைஸ் சொல்ல முடியாது. புரியுதா? அப்ப டிஃபால்ட்டா என்ன பண்ண முடியாது? ஒரு சைஸ் சொல்ல முடியாது. யூசர் கிட்ட இருந்து தான் இன்புட் வருது. நம்ம இன்புட் என்ன ஆகும்? டைனமிக்கா இருக்கும். நம்ம குடுக்கும்போது நம்ம ஒரு டிஃபால்ட்டான சைஸ் தான் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? இங்க டிஃபைன் பண்ண முடியாது. அப்ப லென்த் வந்து என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்க நம்ம செப்பரேட்டா இவ்ளோ சைஸ் தான் அந்த ஸ்ட்ரிங்க்கு ஆகும்னு முன்னாடியே என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்கலாம் இது இங்க தான் ஸ்டோர் ஆகும். ஆனா வேல்யூக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வேல்யூன்ற கன்டென்ட் மட்டும் தான் இங்க இருக்கும். ஆனா அது அது அந்த ஹலோன்றது என்ன பண்ண போகுது? வேற ஒரு இடத்த ஸ்டோர் ஆக போகுது. இ, எல், எல், ஓ அப்படின்னு என்னது? தனியா ஹீப் மெமரில ஒரு இடத்த என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் 400ன்னு வச்சுக்கங்களேன். 400ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா, இப்ப இந்த கன்டென்ட் என்ன மட்டும் தான் வச்சிருக்கோம் இதுகிட்ட? 400ன்னு அப்படி வச்சிருக்கோம். புரியுதா? சோ ஏன் அப்படின்னா, பிக்காஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் வேரியபிள் லென்த். அகைன் இன்னொரு கொஸ்டின் வரலாம். அப்ப ஸ்ட்ரிங்ஸ நீங்க டைரக்ட்டாவே டபுள் கோட்ஸ்ல குடுக்கலாம்ல. எதுக்கு கேரக்டர் அரே யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்க கிரியேட் பண்றது. ஸ்ட்ரிங்ன்றது என்னது? சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே. ஸ்ட்ரிங்ன்றது என்னது? சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர். அப்ப கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர கிரியேட் பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்டிமைஸ்ட் வே என்னது? அரே தான். புரியுதா? ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் விச் பிலாங்ஸ் டூ சேம் டைப். அத கிரியேட் பண்றதுக்கு பெஸ்ட் வே என்னது? அரே. அதனால தான் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது? இன்டர்னலா ஸ்டோர் பண்றதுக்கு கேரக்டர் அரே யூஸ் பண்ணுது. அரே யூஸ் பண்ணுது. அப்ப ஸ்ட்ரிங் ஏன் நான் டைரக்ட்டா அந்த ஃபீல்ட்லயே ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங் வில் பி எ வேரியபிள் லென்த். நம்ம பெர்ஃபெக்ட்டான சைஸ் முன்னாடியே என்ன பண்ணாது? ப்ரீயா டிசைன் பண்ண முடியாது. சோ அதனால தான் என்னது? நம்ம தனியா என்னது? வேல்யூன்ற ஃபீல்ட் வந்து இங்க வச்சுக்கிறோம். வேல்யூன்ற ஃபீல்ட் ஹலோன்றது வேற ஒரு இடத்துல கிரியேட் ஆகும். வேல்யூன்ற ஃபீல்ட் என்ன பண்ணும்? பாயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கும். பாயிண்ட் மட்டும் தான் என்ன இருக்கும்? பண்ணியிருக்கும். அப்போ எக்ஸாக்ட்டா இப்ப டயகிராம் எப்படி வரும்னா, இது ஸ்டாக் மெமரி. இங்க எஸ்டிஆர் அப்படின்னு இருக்குன்னா, இது ஹீப் மெமரி. இந்த இடத்துல என்ன இருக்க போது? ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்க போது. இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன கன்டென்ட் இருக்க போது? வேல்யூ இருக்க போது. கோடர் ஒரு வேல்யூ இங்க இருக்கு. ஹேஷ்ன்னு ஒரு வேல்யூ இங்க இருக்க போது. அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கும்? இந்த வேல்யூன்றது இது வேல்யூன்றது எந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. என்ன இருக்கும்? இந்த வேல்யூன்றது ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ண போகுது. அதுவும் எதுக்குள்ள தான் இருக்க போகுது? ஹீப் மெமரி. அதுல என்ன இருக்க போகுது? ஹலோ அப்படின்னு என்ன பண்ண போகுது? ஒரு கன்டென்ட் இருக்க போகுது. ஹலோ அப்படின்னு ஒரு கன்டென்ட் இருக்க போகுது. அதுதான் என்னது? ஆக்சுவல் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது 400 அட்ரஸ்ல இருக்குன்னா, அதோட அக்சஸ் எங்க இருக்கும்? இது இங்க இருக்கும். இந்த மெமரி ஆப்ஜெக்ட் 200 அக்சஸ்னா அது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். புரியுதா? இப்போ இது இங்க பாயிண்ட் பண்ணது, இது இங்க பாயிண்ட். இதோட என்டையர் திங் வந்து எதுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னா, ஹீப் மெமரில இருக்கு. இதோட என்டையர் திங் எதுக்குள்ள இருக்குதுன்னா, ஸ்டாக் மெமரில இருக்க போகுது. புரியுதா? ஐ ஹோப் யூ காட் தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த மாரி தான் திங்ஸ் வில் பி வொர்க் ஆகுது. ஓகேவா? சோ ஒருவேள இங்கேயே நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஒருவேள தனியா இல்லாம நம்ம இங்கேயே நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நான் ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ண போறேன். ஹலோ அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இஃப் ஸ்ட்ரிங் டைரக்ட்லி ஸ்டோர்ஸ் ஸ்டோர்ஸ்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, ஆப்ஜெக்ட்டோட சைஸ். இந்த ஆப்ஜெக்ட்டோட சைஸ் வந்து என்னது? டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆப்ஜெக்ட் சைஸ் ஆப்ஜெக்ட் what is that? Object size changes dynamically. அதனால இத என்ன பண்ண முடியாது? ப்ரீ டிஃபைன்டா ஒரு சைஸ போட முடியாது. அடுத்து என்னன்னா, மெமரி மேனேஜ்மென்ட். மெமரி மேனேஜ்மென்ட் மெமரி மேனேஜ்மென்ட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். அதானே? புரியுதுல்ல? இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராப்பரா ஒரு மெமரி என்ன பண்ண முடியாது. எவ்வளோ மெமரி நம்மளுக்கு தெரியாது.
அப்ப ரீசைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 10 சைஸ் தான் குடுத்துருக்கோம்னா, 15 கேரக்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஸோ திரும்ப ரீசைஸ் பண்ண முடியாது. அப்ப ரீசைஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். ரீசைஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட். புரியுதா? இந்த ப்ராப்ளத்த நம்ம ரிசால்வ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? செப்பரேட்டா என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டோர் பண்ணிக்கிறோம். செப்பரேட்டா என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்ப இப்போதைக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கு. அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகுது? தெரிய வருது. ஆஸ் ஆஃப் நவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, இது ஒரு சம்மரைஸ் மாரி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 வேஸ்ல இப்ப ஆக்சுவல் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டூ ஹலோ இப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு வச்சுங்க. இப்ப ஆக்சுவலா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது? ஸ்டாக் மெமரி. ஸ்டாக் மெமரி உள்ளுக்குள்ளார என்ன இருக்க போகுது? இருக்க போகுது. அடுத்து ஹேவ் அ ஹீப் மெமரி. ஹீப் மெமரியில என்ன இருக்க போகுது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆக போகுது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? பட் இது என்னது? இது வந்து ஸ்ட்ரிங் லெட்டர். அப்ப எதுக்குள்ளார ஸ்டோர் ஆக போகுது? எதுக்குள்ளார ஸ்டோர் ஆக போகுது? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் எக்ஸாம்பிள் have a string constant pool. இது பேர் என்னது? ஹீப் மெமரி. அதுக்குள்ளார ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இதான் நம்ம என்ன வச்சுட்டோம்? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சாச்சு. இதுக்குள்ள தான் என்ன பண்ண போகுது? ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று ஸ்டோர் ஆக போகுது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்கும்? வேல்யூ இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? அடுத்து என்ன இருக்கும்? கோடர் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? அகைன் ஹாஷ் இருக்கும். அகைன் என்ன என்ன பண்ண போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சு. இந்த வேல்யூன்றது எதை பாயிண்ட் பண்ண போகுது? வேல்யூன்றத ஹலோன்றத பாயிண்ட் பண்ண போகுது. HE எல் என்ன இருக்க போகுது? ஹலோன்னு ஒன்று இருக்க போகுது. அதுவும் எதுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும்? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மாதிரி இங்க இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கோடர்ல கோடர்ல என்னென்ன இருக்கும்? லாட்டின் 1 ஆர் UTF அப்படின்னு இருக்க போது. ஹேஷ்ல ஒரு நம்பர் இருக்க போகுது. ஹேஷ்ல ஒரு நம்பர் இருக்க போகுது. ஓகேவா? இது என்னது? ஃபர்ஸ்ட் வே. இதுவரை செகண்ட் மெத்தட்ல கிரியேட் பண்ணுவோம்ல, அங்கதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் str equal to new string of hello இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஜெனரலா ஆல்ரெடி எப்படி போட்டோம் உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி பண்ண போறோம்? அகைன் இது ஸ்டாக் மெமரி. ஸ்டாக் மெமரியில என்ன இருக்க போகுது? str இருக்க போகுது. அடுத்து இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இது எங்க ஸ்டோர் ஆகும் ஜெனரலா? ஜெனரலா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ வி ஹேவ் சம்திங் லைக் திஸ். இதுல ஃபர்ஸ்ட் தான் என்னது? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். என்னது? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். அதுல என்ன பண்ண போகுது? இங்க பாருங்க. ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்கும்? வேல்யூன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அடுத்து கோடர்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதுல என்ன இருக்க போகுது? லாட்டின் ஆர் UTF-16 இருக்க போகுது. ஹேஷ்ல ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போதைக்கு நான் 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூ என்ன பண்ண போகுது? வேல்யூ இன்னொரு கண்டென்ட்டை பாயிண்ட் பண்ண போகுது. அதான் என்னது? ஹலோ. HELLO இப்படிதான் இருக்கும். அடுத்து இந்த போர்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா? இந்த போர்ஷன் எங்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும்? ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எங்க? ஹீப் மெமரியில. இதுவும் வேல்யூ. அடுத்து கோடர். அகைன் லாட்டின் ஆர் UTF. அடுத்து ஹேஷ்ல 0 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இங்க இந்த வேல்யூவும் போயிட்டு என்ன பாயிண்ட் பண்ணணும்? ஹலோன்றத பாயிண்ட் பண்ணணும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த str எதை பாயிண்ட் பண்ணும்போது? இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணும்போது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இங்க இந்த மாதிரி செப்பரேட்டா கிரியேட் ஆகுமா? இல்ல ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டு இருக்கிறதுல போயிட்டு பாயிண்ட் பண்ணுமா? இதான் இப்ப என்னது? இது கொஸ்டின். ஓகே, இது கரெக்ட்டா? இல்ல இது கரெக்ட்டா? அத செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி நான் ஒரு அரே செக்ஷன்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அரே செக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இந்த கன்டென்ட்ட வச்சு தான் இங்க இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். அத காப்பி பண்ணி தான் என்ன பண்ண போறோம்? பேஸ்ட் பண்ண போறோம். ஒரு கன்டென்ட்ட காப்பி மட்டும் பண்ணணும். அதாவது காப்பி பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம டைரக்ட்டா அசைன் பண்ணிடுவோம். இல்ல அந்த கன்டென்ட்ட காப்பி பண்ணி செப்பரேட்டா கிரியேட் பண்ணணும். அப்டின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? டாட் குளோன்னு யூஸ் பண்ணுவேன்.
ஆல்ரெடி நம்ம அரேல பார்த்திருப்போமா? இப்ப இந்த டாட் குளோன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம என்ன பண்றோம்? இனிஷியலைஸ் பண்றோமா? இப்ப இந்த டாட் குளோன் அப்படின்னு நம்ம இன்சைட்ல கோட்ல இருக்குன்னா, இந்த மாரி கிரியேட் ஆயிருக்கும். ஒருவேள டாட் கோன்ல இல்ல. ஜஸ்ட் என்னது? பாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னா, இது என்னது? இத பாயிண்ட் பண்ணணும். எங்கன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? உங்க கோட்ல போயிட்டு கண்ட்ரோல் இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ற இடம் எங்க இருக்குன்னா, கன்ஸ்ட்ரக்டர். எங்க கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னு தேடுனீங்கன்னா, இங்க இருக்கு. பப்ளிக் ஸ்ட்ரிங் ஆஃப் ஒரிஜினல். ஒரிஜினல்ன்றது ஒண்ணும் இல்ல. நான் ஆல்ரெடி இப்ப அடுத்து சொல்றேன். ஒரிஜினல்ன்றது ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆச்சு? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல தானே கிரியேட் ஆச்சு. அத பாஸ் பண்ணி தான் ஹீப் மெமரில உள்ள நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆன அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் இங்க கிரியேட் பண்ண போறோம். அப்ப ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுல்ல, அந்த ரெஃபரன்ஸ் தான் என்ன பண்ண போறோம்? அத ரெஃபர் பண்றது தான் இப்ப ஒரிஜினல்னு வச்சிருக்கோம். அத யூஸ் பண்ணி தான் இங்க கிரியேட் பண்ண போறோம். இங்க பாருங்க. திஸ் டாட் வேல்யூன்றது என்னதுன்னா, திஸ் டாட் வேல்யூன்றது என்னன்னா, இங்க இந்த இங்க வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ. இந்த வேல்யூக்கு குடுக்குற கன்டென்ட் ஒரிஜினல்ல இருந்து வேல்யூ குடுக்குறோம். ஒரிஜினல்னா என்னது? ஒரிஜினல் இருந்து இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னா, அதோட என்னது? அதோட வேல்யூ செக்ஷன் என்னது? ஹலோ. புரியுதா? இது மொத்தம் தான் என்னது பாயிண்ட் பண்ண போகுது? ஒரிஜினல் பாயிண்ட் பண்ண போகுது. அப்போ ஒரிஜினலோட வேல்யூவ தான் எங்க குடுக்குறோம்? திஸ் டாட் வேல்யூ. திஸ் டாட் வேல்யூனா கரண்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? இதான் என்னது? இதான் கரண்ட் ஆப்ஜெக்ட். இது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்க வேல்யூவ யாருக்கு குடுக்குறோம்? கரண்ட் ஆப்ஜெக்ட் இருக்க வேல்யூக்கு குடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம்ல. B = A அப்படின்னு குடுத்திருப்போம். இன்னொன்னு என்ன பண்ணிருப்போம்? B = A டாட் குளோன் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருப்போம். B = Aன்னு பண்ணும்போது 2மே என்ன பண்ணும்? ஒண்ணுத்தையே பாயிண்ட் பண்ணும். ஆனா B = A டாட் குளோன் பண்ணும்போது என்னது? செப்பரேட் மெமரி அலோகேட்டர் ஆகும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாட் வேல்யூன்னு தான் இருக்கு கோட்ல, இன்சைட்ல. டாட் குளோன்னு ஒண்ணும் இல்ல. அப்போ இங்க எப்படி தான் கிரியேட் ஆயிருக்க போகுது? செப்பரேட்டா என்ன ஆயிருக்காது? கிரியேட் ஆயிருக்காது. அப்ப இப்படி தான் இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் காயம் போய் என்ன தான் பண்ணும்? இத தான் பாயிண்ட் பண்ணும். அப்ப இந்த வேல்யூவும் என்னது? 1த்த தான் பாயிண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கொஸ்டின் வரும். சார் அப்போ 1த்தையே பாயிண்ட் பண்ணுச்சுன்னா, ஒரு வேளை இந்த வேல்யூவ சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிடாதா? அப்ப இம்மியூட்டபிள் ப்ராப்ளம் ஆகுமே. இம்மியூட்டபிள் ப்ராப்ளம் ஆகுமே கேட்டா, அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு? அதுக்கு தான் என்ன பண்ணியாச்சு? இந்த இடத்த ஃபீல்டுல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஃபீல்டுல இந்த வேல்யூன்ற ஃபீல்ட என்ன பண்ணியாச்சு நம்போ? ஃபைனல்ல பண்ணியாச்சு. அப்ப இன்சைட்ல எந்த சேஞ்சஸ என்ன பண்ணாலும் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. டிஃபால்ட்டாவே இது என்னவா இருக்கு? ஃபைனலா இருக்கு. அப்ப எந்த சேஞ்சஸுமே என்ன ஆகாது? உள்ள சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஃபைனல் இட்செல்ஃப் என்னது? இது வந்து என்னது? இம்மியூட்டபிளா ஆயிடுச்சு. அதனால இது ஈவன் தோ போத் ஆர் பாயிண்டிங் டூ த சேம் ஆப்ஜெக்ட் ஆல்சோ என்னது? ப்ராப்ளம் ஆகாது. இங்க என்ன ப்ராப்ளம் டெப்த்தா பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. புரியுதா? 2 ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா, 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல இருக்க வேல்யூ என்ற ரெஃபரன்ஸ் வில் பி பாயிண்டிங் டூ த சேம் கேரக்டர் அரே. 1 கேரக்டர் அரே தான் கிரியேட் ஆயிருக்கு. புரியுதா? 1 கேரக்டர் அரே தான் கிரியேட் ஆயிருக்கு. இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஜாவால இதுல டாட் குளோன் அப்படின்னு குடுத்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாட் குளோன் அப்படின்னு என்ன சேஞ்ச் ஆகலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் இம்ப்ளிமென்டேஷன் பொறுத்து தான். இந்த டாட் குளோன் ஆர் காப்பி சம்திங் எது குடுத்திருந்தாலும் செப்பரேட்டா கிரியேட் ஆயிருக்கும். இங்க எதுவுமே குடுக்காதனால சேமா கிரியேட் ஆயிருக்கு. எந்த எதனால அவ்ளோ நம்ம சேமா கிரியேட் பண்ற மாரி விட்டோம் அப்டின்னா, இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஃபைனல்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூன்ற ஃபீல்ட என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்ப ரெஃபரன்ஸ் என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. அதனால இம்மியூட்டபிள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ, அப்ப இப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கும்? இந்த மாரி தான் இட் வில் லுக்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ட டீகோட் பண்ணா வி ஹேவ் சம்திங் அஸ் வேல்யூ விச் இஸ் பாயிண்டிங் டூ சார் அரே. அடுத்து வி ஹேவ் என்னது? கோடர் விச் எய்தர் ஹேவிங் லாட்டின் 1 ஆர் UTF-3. அடுத்து ஹேஷ்ல ஒரு கன்டென்ட் இருக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கோடர பத்தி இன்னும் டெப்த்தா பார்க்க போறோம். இந்த கோடர பத்தி டெப்த்தா பார்க்க போறோம். இந்த மாரி வேல்யூ இந்த கேரக்டர் அரே சொல்லும்போது, இது இன்சைட்ல போய் என்ன பண்ண போகுது? ஸ்டோர் ஆகப்போது. இந்த ஸ்டோர் ஆகும்போது, ஈச் கன்டென்ட் ஸ்டோர் பண்றதுக்கு நான் 1 பைட் யூஸ் பண்றதா, இல்ல 2 பைட் யூஸ் பண்றதான்றத டிசைட் பண்றது தான் யாரு? இந்த கோடரோட வொர்க். அப்போ எப்படி நம்மளுக்கு தெரியும்? லாட்டின் 1னா UTF லாட்டின் 1னா 1 பைட். UTF-16னா என்னது? 2 பைட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ புரோகிராம்ல எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ இது எப்பயுமே இந்த கோடர் வேல்யூ என்ன தான் வச்சிருக்கும் அப்படின்னா, கோடர் வந்து எய்தர் 0 ஆர் 1 அந்த வேல்யூ தான் இருக்கும். எய்தர் 0னா என்ன அர்த்தம்னா லாட்டின் 1. 0னா என்ன அர்த்தம்? லாட்டின் 1. 1னா என்ன அர்த்தம்னா UTF-16.
இது டிஃபால்ட்டா என்ன பண்ணியிருக்கும்? டிக்ளேரே ஆயிருக்கும். டிஃபால்ட்டா என்ன ஆயிருக்கும்? டிக்ளேரே ஆயிருக்கும். இப்ப நீங்க ப்ரோகிராம்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ல எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, பாருங்க. வி ஹேவ் சம்திங் ஆஸ் ஸ்டாட்டிக் ஃபைனல் பைட் லாட்டின் 0 இந்த மாரி என்ன பண்ணியிருக்காங்க? டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த பப்ளிக் கிளாஸ்க்குள்ளாரயே பப்ளிக் கிளாஸ் அந்த பப்ளிக் கிளாஸ் ஃபைனல் அப்டின்னு ஸ்ட்ரிங் சொன்னோம்ல, அதுக்குள்ளவே என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ ஸ்டாட்டிக் ஃபைனல் பைட் லாட்டின். அங்க லாட்டின் என்ற வேர்ட்க்கு என்ன அ வேல்யூனா 0. யூடிஎஃப்ன்ற வேல்யூக்கு என்ன மீனிங்னா 1 அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க? டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ இதுவும் என்னது அந்த கிளாஸ்க்குள்ளார தானே இருக்க போது. அப்போ இந்த கோடர் என்ற கன்டென்ட் வில் ஹேவ் த எய்தர் லாட்டின் என்ற வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க. யூடிஎஃப் என்றத அசைன் பண்ணியிருப்பாங்க. லாட்டின்னா என்னது? ஆல்வேஸ் 0. யூடிஎஃப்னா என்னது? ஆல்வேஸ் 1 அப்படின்னு என்ன பண்ணியாச்சு? ப்ரோகிராம்லயே என்ன பண்ணியாச்சு? டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் இங்க ஸ்டாட்டிக்ன்னு போட்டிருக்கா? என்னன்னு போட்டிருக்கு? ஸ்டாட்டிக்ன்னு போட்டிருக்கு. அப்ப ஸ்டாட்டிக் போட்டா திஸ் காய் பட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டாட்டிக் போடல. இங்க ஸ்டாட்டிக் போட்டிருக்கா? இந்த பைட் லாட்டின் அண்ட் யூடிஎஃப் அப்படின்னு போட்டிருக்கா? இங்க தான் ஸ்டார்டிங் போட்டிருக்கு. அப்ப இது வந்து என்னது? எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா கிரியேட் ஆகாது. அதாவது டிஃபால்ட்டா கிளாஸ்க்கு ஒரு இனிஷியலைஸ் பண்ண மாரி. த்ரூ அவுட் த ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம்? 0, 1, 0, 1 அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க லாட்டின் எங்கனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் 0ன்னு அர்த்தம். யூடிஎஃப்ன்னு எங்கனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த கோடர் என்ற கன்டென்ட் அந்த ஒரு வேரியபிள் எத ரெஃபர் பண்ணும்போது எய்தர் லாட்டின் 1 ஆர் யூடிஎஃப் 16ன்றத ரெஃபர் பண்ணும்போது. அப்ப இங்க கோடர் வந்து எய்தர் 0 ஆர் 1 ஆர் லாட்டின் ஆர் யூடிஎஃப் 16 இந்த 2 ஆன்சர் தானே இருக்கு. அப்ப எதனா 2 ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னும்போது நம்ம என்னவா அது கன்சிடர் பண்ணுவோம்? பூலியனா தானே கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் அஸ் பூலியன் பிளாக். அப்ப இது ஆக்ட் ஆகும்போது என்னவா ஆக்ட் ஆகுது? பூலியனா ஆக்ட் ஆகுது. ஆனா இங்க டிக்ளேர் பண்ணது என்னவா டிக்ளேர் பண்ணிறாங்க? பைட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன் இத பூலியனா டிக்ளேர் பண்ணல? 0 ஆர் 1 தானே இருக்கு. ஏன் பூலியனா டிக்ளேர் பண்ணல அப்டின்னா, இது பூலியனாவா டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். பூலியனா டிக்ளேர் பண்ணா என்ன ஆகும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே எனக்கு ஒரு லென்த் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ட் லென்த் அப்டின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. இன்ட் லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் லென்த். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் கண்டுபிடிக்கிற வொர்க் ஐ வாண்ட் டூ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் லென்த் str டாட் லென்த் இந்த மாரி போடுவோம்ல. அப்ப இந்த லென்த் ஃபங்ஷனா இந்த லென்த் ஃபங்ஷன் கால் ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? இது எக்ஸிக்யூட் ஆகுமா? இப்ப இது எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்க என்ன ப்ராப்ளம் வருதுன்னா கவனிங்க. எய்தர் இப்ப பாருங்க UTF-16 வச்சுங்க. இந்த பிளாக் UTF-16 இருந்தா இப்ப ஸ்டோர் பண்ற கன்டென்ட் UTF-16 இருந்தா இது 2 பைட், இது 2 பைட், இது 2 பைட், இது 2 பைட். HELL சாரி HELL டோட்டல் லென்த் என்ன? 4. இப்ப நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு வருது? 8ன்னு வருது. ஓகே. இதுவே சைஸ யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது? 8ன்னு வருது. ஆல்ரெடி இன்னொன்னு என்ன சொன்னோம்? லாட்டின் 1 இதுக்கு என்ன வரும்? 1 பைட், 1 பைட், 1 பைட், 1 பைட். இது என்னது? சைஸ். இது வந்து அரே ஃபில் ஆகுறது தானே 2, 2 அப்படி தானே ஃபில் ஆகுது. இதுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அரே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அரே ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா, இந்த அரே கேரக்டர் இல்லாம இது கூட என்ன இருக்கும்? லென்த் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுக்குள்ளார என்ன இருக்கும்? லென்த் இன்ஃபர்மேஷன் இருக்கும். லென்த் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2+2+2+ன்னு இங்க 8ன்னு வந்திருக்கும். இங்க லென்த் ஸ்டோர் பண்ணும்போது 4ன்னு வந்திருக்கும். அப்ப இந்த ஆன்சர்ல நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம்? ரிட்டர்ன் பண்ணிடலாம். பிகாஸ் HELL 4 கேரக்டர் தான் லென்த் பிஃபோர். அப்ப இங்க ரிட்டர்ன் பண்ணும்போது நான் என்னவா ரிட்டர்ன் பண்ணணும்? பட் இங்க 8ன்னு வந்துச்சு. நமக்கு என்ன வேணும்? 8/4 ஆக்சுவல் லென்த் என்னது? 4 தானே. இப்ப என்னவா ரிட்டர்ன் பண்ணணும்? 8/4ஆ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இந்த இந்த பர்ட்டிகுலர் திங்ஸ் புரியணும்னா யூ கேன் சீ த அரே லெக்சர். ஓகேவா? என்னன்னா அரே ஆப்ஜெக்ட் வந்து கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர் மட்டும் இருக்காது. அது கூட என்னது? இந்த லென்த் ஃபீல்ட் இருக்கும். புரியுதா? இங்க ஆஸ் யூசுவல் 1 பைட், 1 பைட், 1 பைட், 1 பைட்ன்னு இதுவும் என்னது? 4 தான். ஆக்சுவல் கேரக்டர் என்னது? 4 தான். அப்ப டைரக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம். இங்க ஆக்சுவல் கேரக்டர் 4 ஆனா இங்க சைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு. 8 வந்துருச்சு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம 8/4ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ செக் பண்ணும்போது இஃப் பிளாக் ஒண்ணு யூஸ் பண்ணணும். இஃப் UTF-16 அப்படின்னு செக் பண்ணணும். UTF-16 16 என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் வாட் எவர் இங்க லென்த் இருக்கோ, லென்த் டிவைடட் பை என்ன பண்ணணும்? 2ன்னு போட்டு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லன்னா எல்ஸ் என்னன்னு போடலாம்? ரிட்டர்ன் லென்த். இந்த மாரி என்ன பண்ணணும்? ஒரு இஃப் பிளாக்க நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதாவது புரோகிராமர் என்ன பண்ணியிருக்கோம்? அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பதில் நான் பைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் பைட் யூஸ் பண்ணியிருக்கேன். எதனாலனா இந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும் பாருங்க. பைட் கோடர்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் பூலியன் கோடர், பைட் கோடர்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எய்தர் லாட்டினா இருக்க போது, லாட்டின் 1 0 இருக்க போது, இல்ல UTF-16 1 இருக்க போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே கன்டென்ட் பப்ளிக் இன்ட் லென்த்
இந்த கன்டென்ட் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. இப்போ இந்த கோட நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண போறோம் பாருங்க. ரிட்டர்ன் டைரக்ட்டா ரிட்டர்ன் போட்டாச்சு. டைரக்ட்டா ரிட்டர்ன் போட்டாச்சு. ரிட்டர்ன்ல இங்க என்ன போட போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்டென்ட் இந்த லாட்டின் 1 ஆர் UTF-16 இது யார் பாயிண்ட் பண்றா? கோடர். அப்ப நம்மளுக்கு கோடர் தான் என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் கோடர் ரைட் ஷிஃப்ட் ரிட்டர்ன் கோடர் ஆர் யூ கேன் சே இந்த மாரி போடலாம். லென்த் தானே நம்ம வொர்க் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபீல்டு லென்த் ஃபீல்டு தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்டென்ட் மேல இருக்கிற கன்டென்ட் வந்தது. லென்த் ஈக்குவல் டூ எய்தர் 4, 8 அந்த மாரி தான் இருக்க போகுது. இந்த லென்த்த என்ன பண்ண போறேன்? ரைட் ஷிஃப்ட் ஆஃப் இங்க இருக்கிற கன்டென்ட் கோடர் போட போறேன். இங்க இருக்கிற கன்டென்ட் கோடர் அப்படின்னு போட போறேன். இப்ப என்ன இந்த லைன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூ கேன் சீ த பிட்ஸ் தட் பிட்வைஸ் ஆப்பரேட்டர். நம்ம பிட்வைஸ் போட்டிருக்கோம்ல. அத பார்த்தீங்கன்னா இது தெளிவா புரியும். இந்த ரைட் ஷிஃப்ட்க்கு மீனிங் என்னன்னா, இதுக்கு வந்து மீனிங் வந்து டிவைட்ன்னு அர்த்தம். மீன்ஸ் டிவைட்ன்னு அர்த்தம். இதோட பை ப்ராடக்ட் என்ன நடக்கும்? டிவைட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கோடர் 0 இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் லென்த் 4ன்னு வச்சிருக்கேன். 4 ரைட் ஷிஃப்ட் 0னா எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஆன்ஸர் 4ன்னே போயிடும். இது எப்போ? 0 இருக்கும்போது. 0 இருக்கும்போது என்னது? லாட்டின் 1 என்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை இது 1 இருக்கு. 4 ரைட் ஷிஃப்ட் 1ன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா 4/2ன்னு அர்த்தம். 4/2 என்ன ஆன்ஸர்? 2ன்னு ரிட்டர்ன் ஆகும். இந்த நேரத்துல 2ன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்போ டிவைடே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? டிவைட். அப்போ எதுக்கு பைட் யூஸ் பண்றேன்னா, இங்க அரித்மெட்டிக்க்கு என்ன ஆகுது? அது யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட என்ன பண்ணுது? இந்த இவ்ளோ பெரிய கோட என்ன பண்ணியிருக்கு? ரெடியூஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் த ரீசன் இன்ஸ்டெட் ஆஃப் பூலியன் வி ஆர் யூசிங் என்னது? பைட். இத பத்தி இன்னும் உங்களுக்கு நெறைய தெரியும்னா, யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் என்னது? பிட்வைஸ் லெக்சர். ஓகே. அப் டு திஸ் புரிஞ்சா? நீங்க இது கூட என்ன பண்ணியிருக்கலாம்? இது கூட இந்த கோடு உங்களுக்கு வேணும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே கோடு லென்த். இங்க பாருங்க இந்த ஃபீல்ட் கிடைச்சுச்சா? பப்ளிக் இன்ட் ஆஃப் லென்த். இந்த லென்த்க்கு என்ன இருக்காது? ரிட்டர்ன். இதுல நம்ம வேல்யூன்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அந்த கன்டென்ட் எடுத்துட்டு வரணும்ல. அந்த வேல்யூன்ற அரேல இருக்கு. இப்படி தானே இருக்கும். வேல்யூன்ற அரே தானே. வேல்யூன்ற அரே இஸ் பாயிண்டிங் என்னது? இதுக்குள்ள ஹலோ அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள என்னது? லென்த் ஃபீல்ட் இருக்கு. அப்ப இது வேணும்னா வேல்யூ டாட் லென்த். அதனால தான் என்ன போட்டுருக்காங்க? டாட் லென்த் போட்டுருக்காங்க. வேல்யூ டாட் லென்த் ரைட் ஷிஃப்ட் ஆஃப் கோடர். இதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அப்ப வேல்யூ டாட் லென்த் ரைட் ஷிஃப்ட் என்னது? கோடர்னு வந்துச்சா? இப்படிதான் என்னது? உள்ள இருக்கு. அந்த ரீசனுக்காக தான் வி ஆர் யூசிங் என்னது? பைட்ன்னு என்டர் பண்ணறோம். யூஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது டோட்டலி என்னது? கோடர் லாட்டின் 1 UTF-16 இது எப்படி வொர்க் ஆகுது? இந்த கோடர்ன்றது அந்த இன்சைட்ல ஸ்டோர் பண்ணது 1 பைட்டா 2 பைட்டான்னு இன்ஃபர்மேஷன இப்படி தான் தருது. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம எப்படி குடுக்குறோம் இன்புட் இந்த மாரி தான் குடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் str = hello அப்படின்னு குடுக்கலாம். இல்ல ஸ்ட்ரிங் str = நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் hello இப்படின்னு குடுப்போம். இப்போ இன்னொரு ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. என்ன டவுட்னா, இப்போ நம்ம புரோகிராம்ல ஹலோன்னு தானே குடுக்குறோம். புரோகிராம்ல நம்ம சோர்ஸ் கோட்ல இதான் சோர்ஸ் கோட். இதான் என்னது? .java இதான் என்னது? சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோட்ல தான் என்ன பண்றோம்? நம்ம எழுதி குடுக்குறோம். நம்ம ஆக்சுவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல அதுல அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு என்ன பண்றோம்? ஏதோ ஒரு 2 வேஸ்ல ஏதோ ஒரு எழுதி குடுக்குறோம். இப்படி குடுத்த உடனே யாரு இத வந்து டிசைட் பண்றா? இது லாட்டின் 1னா இதுன்னு யாரு டிசைட் பண்றா அப்படின்னா, இதுக்கப்புறம் இங்க என்ன ஆகும்? கம்பைல் ஆகுமா? ஜாவா சி என்ன பண்ணும்? கம்பைல் பண்ணும். ஸோ கம்பைல் பண்ண பிறகு ஒரு போர்ஷன் கிடைக்கும். அது என்னது? கிளாஸ் ஃபைல். கிளாஸ் ஃபைல்ல இருந்து திரும்ப என்ன ஆகும்? ஃபைல் என்ன ஆகும்? லோட் ஆகும். லோட் எங்க ஆகும்? JVMல லோட் ஆகும். இந்த JVMல லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்கும்னா, இட் வில் செக் அதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸ் இந்த ஹலோ இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே விச் இஸ் லெஸ் தென் என்னது? லெஸ் தென் நம்ம செக் பண்ணியிருக்கோம்ல. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ என்னது? 255 இல்ல எதனா ஒண்ணு வந்து என்னது? எல்லாமே இந்த H, E, L, L, O எல்லாமே விச் இஸ் கம்மிங் அண்டர் என்னது? விச் இஸ் கம்மிங் அண்டர் தென் 255 ஆர் நாட். எல்லாமே கம்மிங் அண்டர் தென் 255னா எஸ் இட் இஸ் என்னது? லாட்டின் 1 அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்ல எதனா ஒரு கேரக்டர் மாறிச்சுனா கூட எதனா ஒண்ணு இந்த 255 ரேஞ்சஸ்க்குள்ள வரல. கிரேட்டர் தென் மாறிச்சுனா கூட நம்ம என்ன பண்ணணும்? எஸ் இட் இஸ் நோ இட் இஸ் a UTF-16. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அப் டூ திஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஸ்ட்ரிங்க நம்ம பாஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நியூ ஸ்ட்ரிங் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்க ஒரு ஆப்ஜெக்ட் என்னது? இந்த ஸ்ட்ரிங் பூல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. அப்புறம் நியூ ஸ்ட்ரிங்கா ஃபாலோன்னும்போது இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது 2ம் இந்த வேல்யூன்றது வேற ஹலோவா இல்ல சேம் ஹலோவா அப்படின்றது சூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நான் அங்க வந்து உங்ககிட்ட ஒரு கோட் காமிச்சேன். ஐ ஹவ் சீன் சம் கோட்.
ஒரு கன்ஸ்ட்ரக்டர் காமிச்சோமா? என்ன கன்ஸ்ட்ரக்டர் அது? ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. we have some constructor which is அங்க பாருங்க. ஒரிஜினல், ஸ்ட்ரிங் ஒரிஜினல் அப்படின்னு காமிச்சோம். உங்களுக்கு இப்ப என்ன டவுட் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த நம்ம இப்படி தானே வேல்யூ பாஸ் பண்றோம். எய்தர் எப்படி வேல்யூ வந்து இந்த மாரி பாஸ் பண்ணுவோம். எய்தர் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டூ ஹலோ இல்லனா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவல் டூ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ இப்படி தான் பாஸ் பண்ண போறோம். இப்படி பாஸ் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிட போகுது. அல்லது இது நார்மல் ஸ்ட்ரிங் லெட்டர் இந்த மாரி எக்ஸிக்யூட் ஆயிட போகுது. அடுத்து இந்த நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோன்னும் போது நம்ம என்ன சொன்னோம்? இதான் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொன்னோம். ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ இதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கோ அண்ட் கால் என்னது? இப்போ இங்க ஒரு லைன் எழுதி இருக்கும்ல. என்னது? பப்ளிக் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிங் ஒரிஜினல். இதுதான் இது கால் பண்ண போதா? இங்க கால் பண்ணும்போது இங்க கன்டென்ட் என்ன இருக்கு? ஹலோன்னு மட்டும் தான் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்? டைரக்ட்டா திஸ் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ இந்த ஒரிஜினல் அப்படியே போடணும். அதுதானே? இப்ப இந்த ஒரிஜினல் எத பாயிண்ட் பண்ணும்போது ஹலோ அப்படின்னு இருக்க போகுது. அப்படிதான் நடக்கணும். ஆனா உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரிஜினலா வேல்யூன்னு இருக்கு. அப்ப இந்த மாரி நடக்கல. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்த எப்படி ஹலோ ஒர்க் ஆச்சோ, இந்த இடத்த ஹலோ ஒர்க் ஆகும்போது என்ன ஆச்சு? மேல ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுல எப்படி கிரியேட் ஆயிருக்கும்? ஸ்ட்ரிங் பூல்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்கும்? அந்த போர்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாரி வேல்யூ, கோடர், ஹாஷ், வேல்யூ வந்து ஹலோவ என்ன பண்ணியிருக்கும்? பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாரி பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்த பர்ட்டிகுலர் காய் வொர்க் ஆகும்போது அது என்னதான் இருக்கும்? இந்த மாரி தான் ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, இப்போ இந்த இடம் எப்படி இருக்கு? இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். இது மொத்தமா சேர்ந்தது என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த வொர்க்க முடிச்சுட்டு, இந்த இடத்துக்கு அது திரும்ப என்னவா வரும்? மொத்தமா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட தான் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது வந்து இப்போதைக்கு நார்மல் ஹலோ கிடையாது. ஆக்சுவலா இங்க ஜேவிஎம் உள்ள என்ன பண்ணுச்சு? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. இப்போ இங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? அதாவது ஹலோ இந்த மாரி ஸ்ட்ரிங் லிட்டரல் எக்ஸிக்யூட் ஆன பிறகு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ எக்ஸிக்யூட் ஆச்சு. ஹலோ வந்து என்ன ஆச்சு? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல கிரியேட் ஆச்சு. அதுன்னா என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டா ஹலோவ என்ன பண்ணுது? ஜேவிஎம் டிக்ளேர் பண்ணுது. அப்ப ஜேவிஎம் ஹலோன்றது ஜஸ்ட் என்னது? ஸ்ட்ரிங் இன்புட் தான். ஆனா ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? வேல்யூ இருக்கும், கோடர் இருக்கும், ஹாஷ் இருக்கும். இப்படி தான் என்னது? டிக்ளேர் பண்ணியிருக்கும். அப்ப இதுக்கப்புறம் இதுதான் என்னது? இதுதான் என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இதுதான் என்னது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அப்ப இதுக்குள்ளார மீனிங் என்னது? இத தான் நம்ம பாஸ் பண்றோம். அப்போ ஒரிஜினல் வந்து இத தான் ரெஃபர் பண்ணுது. அப்போ ஒரிஜினல்ன்றது ஹலோவ ரெஃப்ரெஷ் பண்ணல. இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட ரெஃபர் பண்றது. அதுல ஒரு பாயிண்ட் அதுல ஒரு வேல்யூ ரெஃபர் பண்ற ஒரு கன்டென்ட் தான் என்னது? ஹலோ. புரியுதா? அப்ப மேல நம்ம இங்க இங்க சொல்ற ஒரிஜினல் இருக்குல்ல. The original is not pointing just hello character which is pointing the string object. அதுல அந்த வேல்யூன்ற போர்ஷன் மட்டும் தான் என்னது? ஹலோவ பாயிண்ட் பண்ணுது. மீதி கோடர், ஆஷன் மத்த கன்டென்ட்டும் இருக்கு. அப்ப இந்த கோடர்ல தான் இந்த ஹலோன்றது லாட்டினா, யூடிஎஃப்ஆன்னு என்னது? ஜேவிஎம் அசைன் பண்ணி போட்டிருக்கும். அந்த மாரி இந்த ஹாஷ்ல தான் அந்த ஹலோவோட ஒரு நம்பர் ஜெனரேட்டர் வேல்யூ என்னது? இந்த ஹலோவ ஒரு நம்பரா ஜெனரேட் பண்ணி இந்த ஹாஷ் ஸ்டோர் பண்ணியிருக்கும். இந்த ஹலோன்றது லாட்டினா, யூடிஎஃப்ஆன்றது இந்த கோட ஸ்டோர் பண்ணியிருக்கும். இந்த வேல்யூ ஹலோ பாயிண்ட் பண்ணி இது எல்லாமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். புரியுதா? இத பேஸ் பண்ணி நம்ம இது ஸ்டாக் மெமரி அப்டின்னா, இப்ப ஹீப் மெமரில என்ன பண்ண போறோம்? ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்ட் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் கிரியேட் பண்ண போறோம். அப்படி நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ என்ற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயி இந்த லைனுக்கு வரும். அப்பதான் திஸ் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ ஒரிஜினல் போட்டா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் போட்டா இந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்டே என்ன பண்ணும்? ரெஃபர் பண்ணும். நமக்கு ஒரிஜினல்ல என்ன வேணும்? திஸ் டாட் வேல்யூ. இந்த அரே இப்ப நான் கிரியேட் பண்ண போறேன். இங்க பாருங்க. இங்க கிரியேட் பண்ண போற நியூ ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. நியூ ஆப்ஜெக்ட் வேல்யூ, கோடர், ஹாஷ். இந்த வேல்யூக்கு உண்டான இந்த வேல்யூ குடுங்க. அதுக்கு தான் என்ன பண்றோம்? ஒரிஜினல் டாட் வேல்யூ அப்படின்னு போடுறோம். அதே மாரி இங்க போட்டிருக்கோம்ல. திஸ் டாட் கோடர் ஈக்குவல் டூ என்னது? ஒரிஜினல் டாட் கோடர். அந்த மாரி திஸ் டாட் என்னது? திஸ் டாட் ஹாஷ் இஸ் ஈக்குவல் டூ என்னது? ஒரிஜினல் டாட் ஹாஷ். அப்படியே இங்க இருக்கிற கன்டென்ட் என்ன பண்றோம்? இங்க காப்பி பண்றோம். அவ்வளவுதான். சோ அதுக்கு இப்ப பாஸ் பண்றது என்ன? அப்போ ஒரிஜினல்ன்றது என்ன பாயிண்ட் பண்ணுது? ஒரிஜினல்ன்றது எத பாயிண்ட் பண்ணுது? சோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஹலோன்றத பாயிண்ட் பண்ணல. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ட தான் ஒரிஜினல் பாயிண்ட் பண்ணுது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் என்னது? இந்த ஒரிஜினல்ன்றத பாயிண்ட் பண்ணுது. ஓகே. அப்போ நம்ம நியூன்றதுனால ஸ்பெசிஃபிக்கா இன்னொன்னு என்ன பண்ணி ஆகணும்? கிரியேட் பண்ணி ஆகணும். ஆனா அதே கன்டென்ட் தானே. அப்ப இங்க இருந்து அப்படியே காப்பி பண்ணி போடுறோம். அதனால தான்
ஒரிஜினல்ல என்ன கன்டென்ட் இருக்கோ, அது இப்ப இருக்க கரண்ட் ஆப்ஜெக்ட்க்கு என்னது? ஒண்ணு ஒண்ணா குடுத்துரு அப்படின்றது மீனிங் இப்படி தான் வொர்க் ஆகுது. ஸோ அதனால தான் இங்க ஒரிஜினல் டாட் வேல்யூ, ஒரிஜினல் டாட் போடுறோம். சரிங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அதனால தான். சார் நம்ம ஹலோ தானே பாஸ் பண்றோம். அப்ப ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோனா டைரக்ட்டா போட்டுடலாமே அப்படின்னு வரும்போது, அந்த ஹலோ எக்ஸிக்யூட் ஆகும்போதே அந்த கான்ஸ்டன்ட் புல் என்ன ஆயிடும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட்ட தான் என்ன பண்றோம்? ஹலோவ பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டா பாஸ் பண்றோம். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டா பாஸ் பண்ணும்போது நெறைய போர்ஷன் இருக்கும். வேல்யூ, கோடர், ஹாஷ். அதே கன்டென்ட் நம்மளுக்கு ஹீப் மெமரில வரதுனால நம்ம என்ன பண்றோம்? ஒரிஜினல் வேல்யூவ திஸ் டாட் வேல்யூ இந்த கரண்ட் குடுத்துரு. ஒரிஜினல் கோடர இது குடுத்துரு. ஒரிஜினல் ஹாஷ திஸ் டாட் ஹாஷ் குடுத்துரு அப்படின்றோம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ஃப்ளோ எப்படி நடந்திருக்கும்? இப்ப கவனிங்க. இப்ப ஃப்ளோ என்ன நடந்திருக்குன்னா, இப்ப இது ஸ்டாக் மெமரி அப்படின்னா, இதுல எஸ்டிஆர் அப்படின்னு இருக்கும். இப்ப இனிஷியலா இது ஹீப் மெமரி அப்படின்னா, கம்ப்ளீட் ஹீப் மெமரினா, அதுல ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல ஒரு போர்ஷன் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ப இந்த மாரி போட்டோம்ல. ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ அப்படின்னு இருக்கும்போது, இந்த ஹலோ மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிடும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் புல்ல ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுல என்ன இருக்கும்? வேல்யூ இருக்கும், கோடர் இருக்கும், ஹாஷ் இருக்கும். அந்த வேல்யூ ஒரு ஹலோ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இது பாயிண்ட் பண்ணும்போதே இந்த மாரி உருவாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ அப்படின்னும்போது என்னது? ஹீப் மெமரில என்ன பண்ணணும்? ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். இதே ஆப்ஜெக்ட் தானே, இதே ஹலோ தானே. அதனால என்ன பண்றோம்? இந்த ஆப்ஜெக்ட். இப்ப இந்த ஹலோன்றது தான் என்னது? இப்படி மாறி இருக்கு. அப்ப இந்த ஹலோ இந்த இந்த ஆப்ஜெக்ட் இப்ப என்ன இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? இதுக்குள்ள பாஸ் ஆகும். அப்ப ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகுது. ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகுறதுனால, இது ஒரு ஆப்ஜெக்ட்டா பாஸ் பண்றோம். அப்ப இங்க ஒரு கன்டென்ட்டா வேணும்ல. வேல்யூ வேணும், கோடர் வேணும், ஹாஷ் வேணும். அப்ப ஜஸ்ட் என்னது? இந்த கன்டென்ட். அப்ப எப்படி ஆக்சஸ் பண்ணுவ? இது இப்ப யார் பாயிண்ட் பண்றா அந்த இடத்த? ஸ்ட்ரிங் ஒரிஜினல்னு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோமா? அப்போ ஒரிஜினல் டாட் வேல்யூனா இது வரும். ஒரிஜினல் கோடர்னா இது வரும். ஒரிஜினல் டேஷ்னா அது அத வாங்கி திஸ் டாட்ன்னு என்ன பண்ணிரும்? இது குடுத்துரும். அப்ப இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே வந்துரும். இத பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல லாட்டின் வந்துரும். இந்த இடத்த எப்படி இது? இப்படிதான் கம்ப்ளீட்டா வொர்க் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் டாஸ்க் ஃபார் யூ. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்னா என்ன? டிஃபால்ட்டா நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க ஸ்ட்ரிங் கிளாஸ்ல செக் பண்ணீங்கன்னா நெறைய மெத்தட் இருக்கும். நீங்க ஜஸ்ட் Googleல போய் ஸ்ட்ரிங் மெத்தட்ன்னு போட்டீங்கன்னா நெறைய விஷயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கேரட் ஆஃப் ஐ. இது எதுக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்டின்னா, ஹலோ அப்டின்னு ஒரு ஈச் கேரக்டர் என்னதுக்கு? ரீட் பண்றதுக்கு. ரீட் த ஈச் கேரக்டர். ரீட் த ஈச் கேரக்டர். டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டெக்ஸ். 0, 1, 2, 3. இப்ப இதற்குள்ள நீங்க இண்டெக்ஸ் குடுத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் உங்களால என்ன பண்ண முடியும்? ரீட் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து லென்த். இது என்ன பண்ணும்? டூ ஃபைண்ட் த லென்த். இதெல்லாம் டிஃபால்ட்டா இன்பில்ட்டா இருக்கிறது. டூ ஃபைண்ட் த லென்த். அந்த மாரி ஸ்ப்ளிட்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள நீங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் கமா போடுறீங்க, அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணும்? அத பேஸ் பண்ணி ஸ்ட்ரிங்க ஸ்ப்ளிட் பண்ணும். அடுத்து அப்பர் கேஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்க கேப்பிட்டலா மாத்தும். அடுத்து லோயர் கேஸ் இருக்கு. ஸ்ட்ரிங்க ஸ்மாலரா மாத்தும். இந்த மாரி என்னது? சோ மெனி நெறைய இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இதான் உங்களுக்கு டாஸ்க். ஸோ இன்பில்ட் மெத்தட்ஸ ஒரு இன்பில்ட் மெத்தட் என்னென்ன பண்ணுது என்ன பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸ்ட்ரிங் மெத்தட் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அத ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளதான். இதான் கம்ப்ளீட் ஸ்ட்ரிங் மாஸ்டர் கிளாஸ் வி ஹேவ் பினிஷ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாரி இருக்க இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த இந்த ஸ்ட்ரிங்ல எனி லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? எதனா லிமிட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வி ஹேவ் சம் லிமிட்டேஷன்ஸ். சார் என்ன சார் இவ்ளோ என்ன லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஐ ஹேவ் அ ஸ்ட்ரிங் எஸ். இனிஷியலா எம்ப்டியா இருக்கு. ஓகே. ஐ ஹேவ் அ ஸ்ட்ரிங் எஸ். இப்போ இத நான் கன்காட்டினேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் ஐ வாண்ட் டூ ரன் ஃப்ரம் 1 டூ 100. ஐ வாண்ட் டூ ரன் ஃப்ரம் 1 டூ 100. ஸோ நான் என்ன பண்றேன்? எஸ் ஈக்குவல் டூ எஸ் பிளஸ் ஐ. இந்த மாரி என்ன பண்றேன்? இன்கிரிமென்ட் பண்றேன். ஸோ ஜெனரலா நான் இங்க போயிட்டு பிரிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். தட் மீன்ஸ் எஸ் பிளஸ் ஐ என்னது? 1 பிளஸ் 1, 2, 3 டாட் 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 100 சம் பண்ணீங்கன்னா என்ன ஆன்ஸர் வருதோ அதான் ஆன்ஸர். ஓகேவா? ஆனா மெமரில என்ன நடக்கும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஈக்குவல் டூ நான் 4ன்னு ஒரு அசைன் பண்றேன். எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்டின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? 4 பிளஸ் 5 அப்டின்னா என்ன ஆன்ஸர்? அடுத்து 9. அப்ப எஸ் என்ன பண்றேன்? 9ஆ மாத்துறேன். அப்போ அதாவது இது என்னது? பிக்காஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அந்த இந்த ரெஃபரன்ஸ் பிரேக் ஆயிட்டு என்ன ஆகும்? இந்த ரெஃபரன்ஸ பாயிண்ட் பண்ணும். அப்போ என்ன நடக்குது பாருங்க கொஞ்சம் யோசிங்க. இப்ப எஸ் ஸ்டாக் மெமரில எஸ் இருக்கு. ஸ்டாக் மெமரில எஸ் இருக்கு. ஒரு லூப் போது. இந்த லூப்ல
ஃபர்ஸ்ட் எத பாயிண்ட் பண்ணுது? எஸ் எத பாயிண்ட் பண்ணுது? 1 பாயிண்ட் பண்ணுது. அப்புறம் 1 + 2 3ன்னு வருது. அப்புறம் என்னது? இது இத பாயிண்ட் பண்ணுது. திரும்ப இது என்னது? இது ப்ரோக் ஆகுது. அப்புறம் என்னது? 3 + 3 என்னது? 9 இந்த மாரி என்ன ஆகும்? 100 டைம்ஸ் என்ன ஆகும்? இது 1 + 2 அடுத்து என்னது? 1 + 2 + 3 இந்த மாரி 1 + 2 + டாட் டாட்டா 99 அடுத்து ஃபைனலா 100 அப்ப என்ன ஆகும்? இது இத பாயிண்ட் பண்ணும். அப்போ அன்னெசசரியா என்ன ஆகுது? அன்னெசசரியா என்ன ஆகுது? இத்தன ஆப்ஜெக்ட் வந்து என்னது? கிரியேட் ஆகுது. அப்ப மெமரி எவ்ளோ மெமரி வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? தீஸ் மெனி மெமரி வேஸ்டேஜ் அக்கர். வை? பிகாஸ் ஏன்னா ஸ்ட்ரிங் என்ன பண்ண முடியாது? மியூட் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் இவ்ளோ அன்னெசசரி ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகுது? கிரியேட் ஆகுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இன் ஸ்ட்ரிங். ஓகே. சோ ஹவ் கேன் ஐ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம்? ஓகே. ஹவ் கேன் ஐ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம்? ஹவ் கேன் ஐ அவாய்ட்? ஹவ் கேன் ஐ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளத்த எப்படி அவாய்ட் பண்ணலாம்? சோ ஹவ் கேன் ஐ அவாய்ட் திஸ் ப்ராப்ளம்னா, இந்த ப்ராப்ளத்த நான் இப்ப அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, வென் ஐ ட்ரை டூ வென் ஐ நான் என்ன பண்றேன்? வென் ஐ ட்ரை டூ மாடிஃபை பண்றேன். வென் ஐ ட்ரை டூ மாடிஃபை இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் a நியூ ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஹேப்பன் என்னது? இன் பிளேஸ் அப்டின்னா என்னது? ஒரே இடத்திலேயே என்ன ஆகணும்? சேஞ்ச் ஆகணும். இப்ப இனிஷியலா 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுனா, இதுதான் கன்வெர்ட் ஆயி 2ன்னு மாறணும். இதுதான் கன்வெர்ட் ஆயி 3ன்னு மாறணும். சோ அதே பிளேஸ்ல சேஞ்ச் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? எனக்கு இவ்ளோ மெமரி வேஸ்டேஜ் ஆகாது. when I try to modify anything, changes will be happen in place. when I try to modify, changes will be happen in place. அப்போ changes will be happen in placeனா என்ன ஆகணும்னா, இது இது என்னது? இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங். அதாவது இம்யூட்டபிள் ஆகல. அப்ப எனக்கு என்ன தேவ? மியூட்டபிள் ஸ்ட்ரிங். ஐ வாண்ட் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, ஐ வாண்ட் என்னது? மியூட்டபிள் ஸ்ட்ரிங். ஐ வாண்ட் என்னது? மியூட்டபிள் ஸ்ட்ரிங். அந்த ரீசனுக்காக தான் we are going for the next topic which is string builder which you are discussed in the next lecture. Okay. I hope up to this உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். See you in the next video. Thank you for watching. Remaining videos செக் பண்ணி பாருங்க. Thank you.